தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியான நியூஸ்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் எல்லா செய்தியும் பரபரப்பா இருந்துச்சு. கிண்டி அரசு மருத்துவமனையில பாலாஜிங்கிற ஒரு டாக்டரை, கேன்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரை ஒரு பேஷண்டோட பையன் கத்தியால குத்தி காயப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை உண்டாக்குச்சு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லி எல்லா செய்திகளும் வந்துச்சு. அப்ப அந்த நியூஸ் வந்தப்பயே எல்லா செய்திகளுக்கும் இரண்டு முகங்கள் கண்டிப்பா இருக்கு. சில செய்திகள் இரண்டுக்கும் மேற்பட்ட நம்மளால் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத ஒரு ஃபேஸ் கூட, ஒரு ஆங்கிள் கூட இருக்கு. ஒரு சாமானியனுக்கு அதை கற்பனையே பண்ணி பார்த்துருக்க முடியாது. அப்ப எல்லாம் சொன்னது, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் குத்தி காயப்படுத்திட்டு அவனால் ரொம்ப கூட நடந்து போக முடியுதுங்கிற மாதிரி எல்லாம் அந்த நியூஸை பார்த்த உடனே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுன்னு எல்லாம் நியூஸை விட்டாங்க. அதே அடுத்த ஓரிரு நாட்களில் அடுத்தடுத்த செய்திகள் என்ன மாதிரி வருது அப்படின்னா, இந்த பாலாஜிங்கிற டாக்டர் என்ன பண்ணாரு, எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு சொல்லி அந்த பேஷண்ட், பாதிக்கப்பட்ட பேஷண்ட் இருக்காங்கல்ல, நம்ம ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மேற்கு கரையோட எந்த பகுதியிலேருந்து நீ பேசுகிறங்கிறத பொறுத்து தான் நீ உன்னோட பேச்சு உண்மையாக பொய்யாமாங்க. நான் சொல்கிறது காசா அண்ட் இஸ்ரேல் சம்மந்தமாக சொல்கிறப்ப, பாலஸ்தீன் ரிலேட்டடாக சொல்கிறப்ப இது மாதிரி சொல்லுவாங்க. மேற்கு கரையோட எந்த கரையில் இருந்துக்கிட்டு நீ சொல்கிற அதை பொறுத்து தான் உன்னோட பேச்சுக்கான மதிப்புமே இருக்குமா. இந்த பையனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க விட்னஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை இவரை டாக்டர்கிட்ட காட்டியிருக்காரு. அந்த டாக்டர் அதுக்கு கோவப்பட்டிருக்காரு. கோவப்பட்டு ரிப்போர்ட்டை முகத்தில் விட்டெறிந்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுது. அது உண்மையாங்கிறது கண்டிப்பாக இந்த கேஸை தீர விசாரிச்சே ஆக வேண்டும். அந்த விசாரணையோட அவுட்கம் பப்ளிக்கு கொண்டாடணும். யாரு சைடு பிரச்சனை? டாக்டர்ஸுக்கு ப்ரெஷர் இருக்கா? கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு இருக்கிற ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவரில் அவங்களோட ஒர்க் லோடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்துக்குமே, எல்லா கவர்மெண்ட் செக்டார்லையுமே ஒர்க் லோடு ஜாஸ்தி. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் புது ரெக்ரூட்மெண்ட்டுன்னு பெருசாக நடக்கலை. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலேஷன்ஸில் ஒரு எக்ஸாம், ஒரு டிஎன்பிஎஸோட எக்ஸாம் முடித்து அவன் போஸ்டிங் வரத்துக்கு 2-3 வருஷம் ஆகுது. அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகுது. இன்றைக்கி இது மாதிரி சூழ்நிலை ஏன் வருதுன்னா, ஒரு டாக்டர் ஓவர்லோட் ஆகுறாரு, அவரால் பேஷண்ட்ஸை ஹேண்டிலே பண்ண முடியலை, அந்த கண்டிஷன் வருது. ஆனால் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே எந்த வீடியோவும் போடவே கிடையாது. இந்த நியூஸ் எப்படி போகுதுன்னு நம்ம அதுக்கான ஃபாலோ அப் செய்தி சேனல்களில் இருக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நம்ம ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணி அமைதியாக இருந்தால் இது சம்மந்தமாக பேசவே கிடையாது. அடுத்தடுத்த நம்ம நினச்ச மாதிரியே இந்த மெயினான ஒரு நியூஸை டைவர்ட் பண்ணி அரசு மருத்துவமனையில் உண்மையான பிரச்சனைகளை என்னங்கிறத எடுத்து காட்டி ஹைலைட் பண்ணி அதற்கான ஒரு தீர்வை நோக்கி போகும்னு பார்த்தா, அடுத்த நாள் வந்த நியூஸ் என்னன்னா, கஸ்தூரி அவர்கள் ஏதோ தவறாக பேசிட்டாங்க, பிராமின்ஸோட ஒரு கூட்டமைப்பில் ஒரு மீட்டிங்கில் தவறாக பேசிட்டாங்கன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, விக்னேஷ் சிவன், நயன்தாரா, தனுஷுக்கு இடையான ஒரு மோதல். இன்னைக்கு நியூஸ் இதை சுற்றி இயங்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்து அரசியல் களத்தில் தாவேகா அதிமுக கூட்டணி முறிவுங்கிற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ். இந்த 3 நியூஸையும் போட்டுட்டு சமுதாயத்தில் இன்னைக்கு ஆக்சுவலாக அரசு மருத்துவமனையில் மக்கள் மனிதர்களாக மரியாதையோட சுயமரியாதையோட ட்ரீட் பண்ணப்படுறாங்களாங்கிற ஒரு கேள்வி, அரசு மருத்துவமனையில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ட்ரபிள் ஷூட் பண்ணாமலே அந்த பிரச்சனையை அப்படியே அங்கங்கே விட்டுட்டு பேட்சாக விட்டுட்டு அடுத்தடுத்த பிரச்சனைக்கு போயிடுறோம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனையாக, தலைவலியாக அரசாங்கத்துக்கு வர்றதை விட அந்த பிரச்சனையால் அதிகமாக பாதிக்கப்படுறது மக்களாக தான் இருப்பாங்க. அரசாங்கமும் அதிகாரிகளும் என்றைக்கும் சாமானியன் பக்கம் நின்றதா சரித்திரமே கிடையாது. இப்போ இந்த கேஸில் கூட அந்த பையன் மேலே மிகப்பெரிய கேஸ் போட்டு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால் அந்த கேஸ் எந்த லெவலில் போய் முடிய போகுதுன்னு தெரியாது, நமக்கு ஆக்ஷன் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த துறையோட அமைச்சர் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே இதை பற்றியான டீட்டெயிலை அவர் எப்படி டைவர்ட் பண்ணுறாருன்னா, வட இந்திய தொழிலாளர்கள் டாக்டரை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் தலைநகரத்தில் தான் இருக்காரு, மருத்துவமனைக்கு மிக அருகாமையில் இருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க. மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட எப்படியான ஒரு ஃபீட்பேக் வருது? ஸோ அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அதிகாரிகளும் அரசாங்கங்களும் மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பக்கம் நிற்க மாட்டாங்க? நம்ம ஏன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடாகட்டும், அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஜெகதீசன் கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் அருணா ஜெகதீசன் கமிட்டி மேலே அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன யாருக்குமே தெரியாது. அங்கேயும் சாமானிய மக்கள் பக்கம் அரசாங்கமும் அதிகாரியும் நிற்கவே கிடையாது, மக்கள் பக்கம் நிற்கவே கிடையாது. அவங்க என்றைக்குமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் அதிகாரத்தின் பக்கம் தான் நிற்கும். நம்மளை கேள்வி கேட்பாங்க. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. புதுசாக வர்ற அரசாங்கமும் சரி,
ஆல்ரெடி ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் சரி, அவங்க என்றைக்குமே சாமானிய மக்கள் பக்கம் நின்றதாக, அவங்களோட வலியை உணர்ந்ததாக எவிடன்ஸே கிடையாது. இன்றைக்கும் புதுசாக டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு இல்லை டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட், டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜ், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு பாருங்கள். மருத்துவத்துறையில் ஷார்ட்டேஜ் இருக்குது, கல்வித்துறையில் ஷார்ட்டேஜில் இருக்குது. முக்கியமான ரெண்டுலையுமே மேன் பவர் ஷார்ட்டேஜ் அவ்வளோ இருக்குது. ஏன் பண்ண முடியலன்னா ஃபண்டு கிடையாது. ஏன் ஃபண்டு இல்லைன்னா இலவசங்களுக்கு நம்ம நிறைய ஃபண்டை வந்து அங்கே டைவர்ட் பண்ணுறதுனால எது எங்கே ஆக்சுவலாக பிரச்சனை இருந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி சமுதாய முன்னேற்றத்துக்கு எது வேணுமோ அங்கே நம்மளால் ஃபண்டை செலவு பண்ண முடியவில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ண முடியறதுக்கான உருப்படியான ஃபண்டு இல்லை. இந்த கேஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு அந்த அவுட்கம்மை வந்து நம்ம அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஆனால் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், கண்டிப்பாக எந்த ஒரு அரசாங்கமும் சரி சாமானியன் பக்கம் நிற்க மாட்டாங்க. இலவசங்களை நம்ம என்னைக்கு வேணான்னு சொல்கிறோமோ, இலவசங்கள் தராத ஒரு அரசாங்கத்தை என்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, இலவசங்கிறது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா உண்மையிலுமே யாருக்கு அந்த பயன்பாடு வேணும், தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். அரசாங்கத்தில் அந்த மாதிரி ஒரு டேட்டாவே கிடையாது. ரேண்டமாக எல்லா அட்டைக்காரர்களுக்கும், எல்லா குடும்ப அட்டை வச்சிருக்க எல்லாத்துக்கும் 1000 ரூபா 1500 நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆனால் அந்த 1000 ரூபா 1500 வாங்குவதற்கு கூட இல்லை, அது பெறுவதற்கு கூட வழி இல்லாத, சம்பாதிப்பதற்கு வழி இல்லாத அவங்களுக்கு அது போச்சுன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அரசாங்கத்தை ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவே கிடையாது. அந்த டேட்டா எடுக்கிறதுக்கே அவங்க இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு வால்மார்ட்டு, ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு வால்மார்ட்டு, அவன் வச்சிருக்கான டேட்டா, இந்த தெருவுலேருந்து ஒருத்தன் வந்தானா அவன் இந்த கிழமையில இந்த தேதியில் இதை தான் வாங்குவான்னு சொல்லி அந்த பொருள் அந்த கடையில் வச்சிருக்கான். அவன் டேட்டா மேனேஜ் பண்ணுறான். ஆனால் பல கோடி பேரோட வாழ்வாதாரத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய அரசாங்கத்தை மக்கள் சம்பந்தமான எந்த விதமான டேட்டாவும் போதுமான அளவுக்கு இல்லை.